திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பயன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் நிறைய சந்தேக குணங்களும் அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை குட்டி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவு செய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி 17ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல இருக்காரு. நல்ல அமைப்பு தான். பண விஷயம், பொருளாதார சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கும். அதற்கு மேல 3ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. 3ஆம் வீட்டுக்கு போனா நல்லா இருக்காதா அப்படிலாம் கிடையாது. அதுவும் முயற்சி ஸ்தானம் தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும், அவ்வளவுதான். ஆனா 2ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், ஈஸியா கிடைக்கும். ஏன்னா மேசராசிக்கு பேசுறதுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டியதில்லை. படப்படன்னு பேசக்கூடியவங்க, வெட்டுன்னு துண்டு துண்டுன்னு பேசக்கூடியவங்க. ராசி அதிபதி வலுவா இருந்தா எங்க வேணா பஞ்சாயத்து பேசுறது கூட்டிட்டு போலாம் இவங்கள. என்ன ராசி அதிபதி செவ்வாய் வலுவில்லாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் செகண்டரியா கூட்டிட்டு போறது நல்லது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். அப்ப மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இப்போ இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் நடக்கும், என்ன செஞ்சீங்கனாலும் நடக்கும். நீங்க என்னதான் இதுதான் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னாலும் நடக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. நீங்க சொல்றது எல்லாருமே கேட்பாங்க, நின்னு கேட்பாங்க. இந்த ஏழரை சனி இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். நீங்க அதையே குடிச்சிட்டு நம்ம தொங்கிட்டு இருந்தோம்னா வேலை நடக்காது. ரசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. ஏழரை சனியில நான் முழுக்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து சொல்றது அதுதான். அனுபவங்களை கொடுப்பார், நம்மளுடைய கரைகளை தீர்ப்பார், நம்மள ஒரு ஸ்டெடியான ஒரு மனிதராக ஒரு உருவமாக நம்மளை கொண்டு வந்து நம்மளை கும்புற மாதிரி வைப்பார் அப்படிங்கிறது ஏழரை சனியினுடைய பலன். ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதே போல ஏழரை சனி நடக்குது ஏழரை சனி நடக்குதுன்னு சோர்ந்து உட்காரவே கூடாது. அதை எதிர்த்து எப்படி போராடி வெளியே வரலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த மாசம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதி, லக்னம் ராசி ரெண்டுக்குமே பொருந்தும். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டுல போய் இருக்கிற வரைக்கும் இப்ப இத்தனை நாள் உங்க பேச்சை கேட்கலையா, இப்ப சொல்லுங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் இருக்கு, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 14ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு போயிரு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. 3ஆம் வீட்டுக்கு ராசி அதிபதி போச்சுனாலே கையில காசு நிறைய வரும்னு அர்த்தம். கையில பணம் தங்க போகுதுன்னு அர்த்தம். தங்குறது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு செலவு பண்ணுவீங்கன்னு அர்த்தம். இப்போ 2ஆம் வீட்டுல இருந்து நிறைய காசு வருங்க. 3ஆம் வீட்டுக்கு போச்சுன்னா அந்த காசை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பீங்க, எல்லாத்தையும் அனுசரிச்சு பாத்துக்குவீங்க. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான இடமெல்லாம் பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடம் தான். மேசராசி இயற்கையாகவே ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ராசி. அப்ப சூப்பரா அவங்க செயல்படுவாங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இந்த டைம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு கிரேடு வாங்குவீங்க, ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க, செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளான அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இதெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ராசி. ஃபர்ஸ்ட் ராசி மேஷம் தான். சோ அதுக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடங்கள் விஜய வீரிய தைரிய ஸ்தானம். அதுக்கு தைரியம் ரொம்ப வேணும் இல்லையா? இப்ப 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும்போது 14ஆம் தேதிக்கு மேல அதீத தைரியம் வந்துடும். எதையும் பாத்துக்கலாம், எதையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்துடும். ஆனாலும் நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், சுக்கிரன் கேது 5ஆம் இடம் ஒழுக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்குது. அதனால தப்பான வகையில தைரியத்தை வளர்த்திக்காதீங்க.
நல்ல வழியில இந்த தைரியத்தை வளர்த்தி கொண்டு போறதுக்கு உண்டான வழியில இந்த மேஷராசி கொஞ்சம் கடைபிடிங்க. ஏன்னா இளரை சனியில தான் கெட்ட பெயர் வரும், இளரை சனியில தலைகுனிவு ஏற்படும், இளரை சனியில அவமானம் இருக்கும். அதையெல்லாம் உடைச்சிட்டு ஒரு மனிதன் மேல வர்றான் அப்படிங்கிறது அந்த இளரை சனி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அப்போ இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை 16ஆம் தேதி வரைக்கும் இங்க இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத விஷயத்துல நான் மறுபடியும் சொல்றேன், கலந்துக்காதீங்க, கவனமா இருங்க, கவனமா இருங்க, பெண்கள் கவனமா இருங்க, குழந்தைகள் கவனமா இருங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 2 7 குடையவராகி உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவிக்குள்ளதான் பிரச்சனைகள் நிறைய வருது இப்ப. அதே போல சந்தேக குணங்களும் நிறைய வருது. மேஷராசிக்காரர்களுக்கு தான் இது வரும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்க கூடாது. உங்க குடும்பத்துல மேஷராசி யாராவது இருந்தாலும் அவங்க நேரங்காலங்கள் படி உங்களுக்கு மற்றவங்களுக்கு வரலாம். உங்களுக்கு தான் இது வரும், எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு எடுத்துக்கூடாது. உங்க நேரங்காலப்படி உங்க அம்மா அப்பாவுக்கு வரலாம், அல்லது உங்க நேரப்படி உங்களுடைய குழந்தைகளுக்கு வரலாம், உங்க மாப்பிள்ளைகளுக்கு இது போல அமைப்புகளும் வரும். சோ அதுலயே கொஞ்சம் இந்த தேவையில்லாத சந்தேக குணமா தான் இருக்கும். அது கொஞ்சம் இந்த 16ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மைண்ட போட்டு. ஏன்னா 5ஆம் இடம் மூளை, 5ஆம் இடம் அறிவு, 5ஆம் இடம் ஞானம். அப்ப வந்து அதிக அறிவு அப்படிங்கறது 5ஆம் இடம் தான். அது என்ன ஒண்ணு, அந்த கேது உள்ள இருந்ததுன்னா நோண்டி கொடுத்துட்டே இருக்கும். இது என்னன்னு போய் பாரு, இது என்னன்னு செய்யி, அடிவேறு வரைக்கும் போய் பாக்குறதுதான் கேதுனுடைய வேலை. இந்த ராகு மேல பார்த்து மேலாப்புல பார்த்துட்டு போயிடும், அதுக்கு அது தெரியாது. இந்த கேது என்ன பண்ணும்னா அடிவேறு வரைக்கும் போய் பாரு, அப்ப என்ன நடந்ததுன்னு போய் பாரு. அப்ப அது ஆரம்ப காலத்துல என்னென்னமோ பண்ணிருப்போம், அதெல்லாம் எடுத்து கல்லறி கொண்டு வர்றது இந்த கேது பண்ற வேலை. சோ கொஞ்சம் மேலாப்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் அந்த குழப்பம் இருக்கும். சோ மேலாப்புல பார்த்துட்டு விட்டுட்டு விலகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு விதிகள் இருக்கு. அதனால வந்து நம்ம குடும்ப வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போவது என்பது நல்லது. ஏன்னா மேஷராசி மேக்சிமம் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். வெளியே பாக்குறதுக்கு தோற்றத்துல அப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்ப அழுகையும் ரொம்ப ஏக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ராசியும் மேஷ ராசி தான். அந்த டைமுக்கு உங்களுக்கு தெரியாது. அந்த டைம் நம்ம கெத்து தான் காட்டுவோம், அந்த டைமுக்கு ஜீகோ காட்டுவோம், நம்ம போய் விலகணுமா, நம்ம போய் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் இந்த முறை விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். கிரக சூழ்நிலைகள் ஏழரை சனி நடக்கும் பொழுது இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனாலையும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் கொஞ்சம் மறையிறதுனாலையும் இந்த முறை மேஷராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை செம்மையா சூப்பரா ஸ்வீட்டா போகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்திருக்காரு. 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. 6 கூடியவர். ஒரு 7ஆம் தேதிக்கு மேல இருந்து 20ஆம் தேதிக்குள்ள ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு வேலை மாற்றம், 3ஆம் இடங்கிறது மாற்றம், வேலை மாத்துறதா இருந்தா தாராளமா மாத்திக்கலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா கடன் கேட்டிருந்தீங்க, கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கிடைக்கும். வேலை கன்ஃபார்ம், யாருக்கெல்லாம் வேலை இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த ஒரு 7ஆம் தேதிக்கு மேல இருந்து ஒரு 20ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா சூப்பரா வேலை கிடைக்கும். அதே போல இப்போ நீங்க செய்ய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஒரு விஷயம் செஞ்சுட்டு பேர் போல கிடைக்காம இருக்குது, நான் வந்து ஹார்ட் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கிற ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்க போடக்கூடிய இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக இந்த புதன் இங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பு பப்ளிசிட்டி ஆகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பேருக்கு தொடர்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்கள்ல நிறைய புதிய புதிய மனிதர்கள் அறிமுகம் ஆவாங்க. உங்க தொழிலுக்கு நிறைய பேருடைய கான்டாக்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் மேஷராசிக்கு கண்டிப்பா இந்த மாசம் நடக்கும். அடுத்தது 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் வந்து கீழே இவங்களோட வந்துருவார். குரு மற்றும் சூரியனோட சேர்ந்திருப்பார். சூரியன் குரு இங்கேயேதான் இருக்க போறாரு இந்த மாதம் முழுவதும். அப்ப புதனும் சேரப்போகுது. அப்ப புதன் யார் உங்க ஜாதகம்? 6 கூடையவரா? 6 கூடையவர் 4ஆம் வீட்டுக்கு வராரா? கண்டிப்பா ஹோம் லோன் கிடைக்கும். யாராவது வந்து ஹோம் லோன் வேணும்னு நினைக்கிறீங்க, வண்டி வாகனத்துக்கு லோன் வேணும்னு கேட்கிறீங்க, கடன் கிடைக்குங்க. மேக்சிமம் உங்க தேவைக்கு கடன் கிடைக்கும். அதனால வந்து ஏன்னா 7.5 சனியில கடன் வாங்கியே தீரணும். கடன் வாங்கலைன்னா அது 7.5 சனியே கிடையாது, அவருக்கு மதிப்பே இல்லாம போயிடுது சனி பகவானுக்கு. அதனால கடன் வாங்கி வச்சே தீருவார். சோ அதனால கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வரும். நல்ல கடனா தேவையான அசட்டுக்காகவோ இதுக்காகவோ வாங்கி பயன்படுத்துறது நல்லது. 4ஆம் இடங்கிறது இடம் வீடு மனை சொத்து வண்டி வாகன யோகங்களை சொல்றதுனால அதுக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து வாங்கிக்கோங்க. குரு அங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு விரயத்தையும் பண்ணுவார், சுப விரயத்தையும் பண்ணுவார். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்க போகுது. அந்த சுப நிகழ்ச்சிக்காகவும் கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியான சூரியன் அங்க இருக்கும் பொழுது பூப்படையாத பெண்கள் எல்லாமே பூப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க குடும்பத்துல. அதே போல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு எல்லாம் அந்த சுப செலவுகள் பண்றதுக்கு, அதுக்கு ஏதாவது நிச்சயம் பண்றதுக்கு இதற்கு எல்லாமே ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சோ ஒரு 5 கூடிய ஒரு 4 இருக்கிறது உங்க உடம்ப ரெடி பண்றதுக்கு ஒரு விரைய செலவுகள் உண்டு. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சம் வளர்ச்சின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அவர் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்பொழுது பாத்துட்டீங்கன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குது, இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குது, அல்லது அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ குரு வந்து நம்ம வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு 9ஆம் அதிபதியாகி யோகத்தை கொடுக்குறாரோ அதே போல 12ஆம் அதிபதியாகி விரயத்தையும் கொடுப்பாரு. எந்த கிரகங்களும் நல்லவங்களும் கிடையாது, எந்த கிரகங்களும் கெட்டவங்களும் கிடையாது. ஈக்குவல் 50-50% தான். குரு ஒன்றும் ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் போக மாட்டாரு எங்க இருந்தாலும். சோ அதனால அவரு கூட சூரியன் இருக்கும்பொழுது பாத்துட்டீங்கன்னா யாருக்காவது இருதய சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சம்பந்தப்பட்டது, இந்த இஎன்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் இந்த மாசம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இல்ல எங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாசம் எப்படி உங்களுக்கு விரைய செலவு ஆகும்.
அதனால கொஞ்சம் ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தா இந்த மாசம் பண்ணிக்கோங்க. சோ அது வந்து விரயத்தோட விரயமா அது போயிடும். மத்த நாள்ல விரைய ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சிவராஜ யோகத்தோட இருக்கிறதுனால குரு பார்வை இருக்கும் பொழுதோ, குருவினுடைய தன்மை இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த மெடிசன் சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி வழிகாட்டியவர் குரு. இயற்கையாகவே குரு உங்களுக்கு குருவாகவே வருவார். அதனால இந்த காலகட்டங்களில் நீங்க எடுத்துக்கக்கூடிய மருந்துகள், ஒரு ஆபரேஷன் பண்றீங்க, ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணணும், இதெல்லாமே நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குது இப்ப குருவோட சூரியன் இருக்கும்போது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த எந்த விஷயம் ஆபரேஷன் ஆகுறது ஏதோ அதனால சக்சஸ் ஆகும். எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நல்லபடியா வெளியே வருவோம் அப்படிங்கறதுதான் உண்மை. இது வந்து இந்த மாசம் மேஷத்துக்கு ஒரு சூப்பர் மாசமா எடுத்துக்கலாம். சனி வக்ரமாகறாருங்க 10ஆம் தேதி, கவனமா பாத்துக்கோங்க. உங்க ஜாதத்துல சனி வக்ரமா யோகத்தை வாரி 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 வழங்குவார். 7வது சனி தாக்கம் முற்றிலும் குறையும். வக்ரம் இல்லையா இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனாலும் 7வது சனி நடக்கிறதுனால வக்ரம் ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனையும் ஒரு 50% குறைச்சுதான் கொடுப்பார். அதற்குண்டான பதிவுகள் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க மேஷராசில இருந்து மீனராசி வரைக்கும் யாராக இருந்தாலும் எல்லா பதிவுகளும் அதுல இருக்கு. அதையும் நீங்க போய் பாத்துக்கலாம். இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நான் சொன்னது போல ஆரம்ப காலகட்டங்களில் சொன்னது போல தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. இந்த மாதம் நிறைய குதிரைகள் பார்த்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது வெள்ளை குதிரைகள் பாப்பீங்க. அதிகமா பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லாம் எடுப்பீங்க. பிங்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மனசு ரொம்ப தெளிவா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதம் அதிகமா பாத்துட்டீங்கன்னா அம்மன் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறேன். மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் அம்மன் வழிபாட துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். மேஷராசிக்கு எப்பவுமே துர்கை ஓடி வந்து கை கொடுக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய துர்கையை வந்து நீங்க வழிபாடு இந்த மாதம் பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது இந்த மாதம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் அப்படின்லாம் பாத்துட்டீங்கன்னா 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர்ல ரொம்ப சக்சஸ் ஆக இருக்கும். இந்த நம்பர்ல கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய சக்சஸ் இருக்குது. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடியை சரணம்.